நல்லவர், நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவும் இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டையும் காண செய்து கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமேன். இணைப்பில் வந்திருக்கிறவங்களும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நல்லவராய் கூட, கர்த்தர் போதுமானவராய் கூட, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து ஒரு விசை நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவராய் போதுமானவராய் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினாலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஜீவனை இந்த புதிய நாளை காண செய்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் கூட இருக்கிறபடினாலே இந்த கால வேளையில் ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். உன்னதமான தேவனை, எனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் எனக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். எனக்காக நீர் சிந்தின இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். தகப்பனே தகப்பனே, குறை உள்ள பாத்திரமா இருக்கிறோம்ப்பா, குறை உள்ளவனாய் இருக்கிறோம்ப்பா. என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், என் தடைகளை மாற்றுகிற தேவன். கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்து ஆண்டவர் நீர் நடத்துங்கப்பா. உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலை ஜெபத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை ஆராதனை உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மையை சார்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாய் இந்த ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து நடத்தும்படி விஸ்வா முன்பாக வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட அதற்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்.
ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, என் அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமை தகப்பனே, சுவாதிகார வேலைக்காய் சப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எங்கள் சப்பா இரவெல்லாம் பாதுகாத்து தகப்பனே சப்பா, எங்கள் சப்பா ஆயுஷங்களை கூட்டி கொடுத்து தகப்பனே சப்பா, உங்களுடைய எல்லா கிருபைக்கா தகவக்கம் ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, அதுக்காக ஜெபத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே சப்பா, ஆரம் முதல் முடிவதற்கான தகவல் தேவ ஆவேசம் கூடி வருங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எல்லாரும் நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, உங்களுடைய சப்பா உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே சப்பா, உங்களிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, நீங்கள் வார்த்தையை நீங்கள் ஆசைங்க தகப்பனே சப்பா, என் கூட பேசுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. அந்த வார்த்தையை கேட்டே சப்பா நடக்கல சப்பா மாற்றுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, வரனை பேசமா சப்பா சீக்கிரமாக வர எனக்கு பேசுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. ஆண்டவரே சப்பா, ஒரு மனம் பட்டே சப்பா உங்களுடைய கூட ஜெபிக்க ஆராதிக்க நீங்கள் உதவிங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எல்லா பிள்ளை சப்பா இதில் கலந்து கொள்ள நீங்கள் உதவிங்க தகப்பனே. ஆண்டவரே சப்பா, இந்த அதிகாலை ஜெப சப்பா தடை இல்லாமல் சப்பா எல்லாம் நடக்க நீங்கள் உதவிங்க தகப்பனே சப்பா, கூடவே இருங்க தகப்பனே. ஈசு நாவல் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். பாட்டு புக்கில் 2919 பாடல் பாட்டு புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மேலே இருக்கு பாருங்க. 2919 பாடல். கண்ணீரால் நன்றி சொல்லுகிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. இந்த பாடலை பாடி, உண்மைதானா? ஆண்டவர் நமக்கு கணக்கில்லா நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகள் எண்ணி முடியாதவைகள். சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, என் ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, என் ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து உணர்ந்து. கண்ணீரால் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்து. உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன், உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, என் ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, என் ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. போக்கிலும் மரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்து. உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன்? என் கால்கள் இடராமல் காத்து காத்து, கண்மலை மேல் என்னை நிறுத்தி. உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன்.
கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா என்னேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உணர்ந்து பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். என் பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே, உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன், உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா என்னேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா என்னேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. அப்பா, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். என் கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தினி உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். போக்கிலும் மரத்திலும் காத்து கொண்டீர் உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். என் கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தினி உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன், உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா என்னேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா என்னேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரா கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட அந்த வரிகளை மாத்திரம் கண்ணீரால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அவர் அவர் அற்புதங்களின் தேவன். ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்துகிறார். அவர் நடத்தின விதத்தை சொல்றதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம பயணத்தில், நம்ம வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் கூட இருந்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி 3027வது பாடல்.
3027வது பாடல். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றது, பூமி வாழ்த்தது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சேர்ந்து பாடுவோமா? எல்ஷடாய் என்று நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. பாடுங்க. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளின் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளின் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். பாடுவோமா? எல்ஷடாய் என்ற எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். யார் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரில் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். யார் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரில் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய்
எல்ஷடாய் சேர்ந்து எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் சகல காரியங்களையும் சகல நன்மைகளையும் நமக்கு செய்து முடிப்பார். சோர்ந்து போகாத, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அவர் நம் மத்தியிலே ஆளுகை செய்கிறவர். எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அப்பா உயர்த்துங்க. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான். இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான். ஐயா, கொஞ்சம் மருத்துவமனை பக்கம் போய் பாருங்க. எத்தனையோ பேர் உதவியற்ற நிலையில, ஆமென், இன்னைக்கு சவமா நாளைக்கு சவமா அப்படின்ற மாதிரி பல போராட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற அநேகரை பார்க்க முடியும். காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக ஆமென் யோசித்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ரட்சிக்காம இருந்திருப்பார், ஆனால் நிலைமை என்னவா இருந்திருக்கும்? புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றும் கல்வாரி சிலுவையில நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமம், நாம செய்த மீறுதல் எல்லாவற்றுக்காகவும் கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் பாடுகள் பட்டு ஆமென் எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தினாரே. அன்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அவை மாற்றி போட வல்லமையுள்ள தேவன். நம்முடைய போராட்டத்திலிருந்து, நம்முடைய நெருக்கத்திலிருந்து, நம்முடைய தேவையின் மத்தியில ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. சகல ஜீவராசிகளுக்கும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாள் சூழ்நிலைகளை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, தேவையை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிங்க, கொஞ்ச நேரம் ஆராதிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவன். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் ஆமென் வாக்கு மாறாதவர். நான் ஆராதிக்கிற தேவன் மனிதரிடத்துல பட்சபாதம் பண்ணாத தேவன்.
நான் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிற தேவன். நான் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனாய், இன்றைக்கு நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் கூட ஓ கைவிடாதிருப்பேன், என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மேலான நன்மைகளை காண உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துங்க. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவராய் கூட, போதுமானவராய் கூட, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலராய் கூட இருந்து நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கேளுங்க. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நாடே, மேய்த்திடும் மேய்ப்பன் பின்ன செல்வே. மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நாடே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்ன செல்வே. முள்வெளி மேய்ச்சல் காண செய்து, அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோளினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல அன்பு செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையில மகிமையின் தேவனை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? மகிமையின் தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், காத்துக்கொள்ளும். சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் நம்மை ஆளுகை செய்யணும். விசேஷமாய் கூட டெலிவரி முன்பாக வந்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தரே மெய் தேவன் என்று, கர்த்தரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள நம்ம உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு ரட்சிப்பு நிறைவேற, நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய மாநிலத்தில், தேசத்தில் ரட்சிப்பு நிறைவேற ஜீவன் இயேசுதான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று வேதம் வசனம் சொல்லுகிறபடி எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதற்காக பாரத்தோடு நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னும் ரட்சிக்கப்படலை.
இன்னும் சரியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம உலக காரியங்கள் இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. முடிவு நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வருகை நாட்களில் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மிஸ் பண்ணோம்னா, நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்பலைன்னா, நம்ம வாழ்க்கையில் வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? குடும்ப வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், இங்கே சுகமாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஆண்டவரை தேடாதவங்க, ஆண்டவருக்கு முழுசாக தன்னை அர்ப்பணிக்காதவங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, யோசித்து பாரு, அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு பாரம் நமக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். இந்த காலை வேளையில் பின்மாற்றத்தில் போய் இருக்கிற சகோதரர் சகோதரிகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வரும்படி, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படும்படி ஒரு பாரத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. அதிகால வேலை தேடும் கண்ணடி சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலையில் உண்மை கண்ட கிருபைங்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி 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 ஏசப்பா. இந்த காலை வேலை எங்கள் சபையாய் ஒருமுறைப்பட்டு ஏசப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க எங்கள் குடும்பத்தின் நபருக்காகவும் ஏசப்பா, எங்கள் நண்பர்களுக்காகவும் எங்கள் உறவுகளுக்காகவும் எங்களோட கூட பழகிறவங்களுக்காகவும் ஏசப்பா, நாங்கள் குடிக்கிற ஜனங்களுக்காகவும் ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஏசப்பா, அதிகாரிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஏசப்பா, தேவனையும் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கடைசி நாட்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அந்த வருகை நாட்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன எல்லா அடையாளமும் நடந்து கொண்டே இருக்குது ஏசப்பா. அப்பா இப்போதாவது ஏசப்பா நாங்கள் எழும்பி போய் ஏசப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க அந்த ஆத்துமாவுக்கு எப்படியாவது அந்த உங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஏசப்பா, அப்பா நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் ஏசப்பா உங்களோட வருகை தாமச்சு கொண்டு இருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவர். எப்படியா இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவங்களா ஏசப்பா. அப்பா வராமல் இருக்க குடும்ப தலைவர்கள் வரணும் ஆண்டவரே, வராமல் இருக்க குடும்பங்கள் வரணும் ஆண்டவரே, வராமல் இருக்க எங்கள் நண்பர்கள் உறவுகள் ஏசப்பா, எங்களுக்கு தெரிந்தவங்க ஏசப்பா, நாங்கள் பார்க்குற ஜனங்கள் அப்பா, நாங்கள் கைப்பதி மூலியமாக சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கள் ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பம் ஏசப்பா, ஆலயத்துக்கு ஓடி வர உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா அவங்களோட மனக்கண்கள்லாம் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க ஏசப்பா அவங்களோட மனக்கண்ணை திறக்கும்படியா அன்னைக்கு எம்மாவோட சீஷர கண்களை திறந்தது போல ஏசப்பா, அன்னைக்கு எலிசாவோட வேலைக்காரனோட கண்களை திறந்தது போல ஆண்டவரே, தேவன் இன்றைக்கும் நீங்க திறக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவு அவருக்கு அடையும்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் உலகத்திலும் ஏசப்பா, பணத்திலும் ஏசப்பா, இச்சையிலும் விக்கிரக ஆராதனையும் மூழ்கி போயிருக்கிற ஜனங்கள் ஏசப்பா, ஒரு விசையாய் தேவன் அவங்களை மனம் திரும்ப நீங்க கிருபை தரும்படியாய் அப்பா, அவங்களுடைய சுவிசேஷம் சொல்லப்படும் போதே ஏசப்பா அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பின்மாற்றத்தில் போன ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பம் மீண்டுமாய் சபை கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த ஆண்டு எனக்கு வாக்கு பண்ணிக்கிங்க ஏசப்பா, உங்க சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்க பிதாக்கள் தேசத்தில் மீண்டும் அவங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. பின்மாற்றத்தில் போன எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்து தேவன் மீட்டு கொண்டு ஏசப்பா சபையில மீண்டுமாய் கொண்டு வந்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா தேவன் ஏசப்பா இந்த ஆண்டு ஏசப்பா ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காண்கிறதா ஏசப்பா ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டுல ஏசப்பா ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வாலிபர்கள் மத்தியில, சிறு பிள்ளைகள் மத்தியில, வயதானவர்கள் மத்தியில ஏசப்பா, ஆண்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஏசப்பா. ஒரு ஆத்தும பாரம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க போய் எழும்பி சூழ்ச்சி சொல்ல ஏசப்பா, இன்னும் எங்களுக்குள்ள வைராக்கியத்தை பாராட்டுங்க ஏசப்பா. தேவன் நாங்க ஏசப்பா குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அன்னைக்கு ஐஸ்வர்யா ஏசப்பா ஆண்டவர் அங்க போய் புலம்புனதை போல ஏசப்பா நாங்க அங்க போய் புலம்ப கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஏசப்பா எங்களுக்கு வேண்டியவங்க ஏசப்பா, நாங்க நேசிக்கிறவங்க, நாங்க வைக்கோசம் எழுதப்பட்டவங்க ஏசப்பா, எங்க உறவுகள் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு கண்ணீரோடு எங்க நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கவும் ஏசப்பா, அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பாரம் எங்களுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்துமா குறித்து ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு பாவி மனதில் தான் சார் பரவாயில்ல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. எங்கள் நிமித்தம் பரலோகம் அன்னுதினமும் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்களை முன் குறித்து ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு ஏசப்பா. அது எங்க வாழ்க்கை நிறைவேற நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் எங்க மூலியமா இந்த ஆண்டுல ஒரு பெரிய ஆத்து மறுபடி காண பண்ணுங்க ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் நிமித்தம் யாராவது இடறி போயிருந்தாங்க ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்களும் உங்களுக்கு பிரியமா வாழ உதவி செய்யுங்க அப்பா. அப்பா நாங்க உலகம் முழுதும் ஆத்துமா ஆதாயப்படும் தன் ஜீவன் நஷ்டப்பத்தினா லாபம் என்னன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்களும் ஏசப்பா உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப நாங்க சபைக்கு வருகிறோம் ஆண்டவரே. நாங்க இங்கே மாத்திரம் பரிசுத்தமா இல்ல ஆண்டவரே, எல்லாரையும் பரிசுத்தமா சாட்சியா வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே.
நாங்க எங்க ஆத்துமா காத்துக்கொள்ளவும் அநேக ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வரவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது மனுஷனால கூடாதுதான் ஏசப்பா. ஆனா உமால எல்லாம் கூட நாங்கள் அறிந்துக்கிறோம்ப்பா. என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. உங்க நான் மகிமைக்காக கேட்கிறேன் ஏசப்பா. அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்க காந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. முதல் திறந்து கடைசி வரைக்கும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நானும் என் வீட்டாளர்கள் கத்திரை செய்யும் நிலைமைக்குள்ள எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் மாறணும் ஆண்டவரே. எங்கள் உறவுகள்லாம் சபைக்கு வரணும் அப்பா. நாங்க எப்பெல்லாம் அந்த பிரேயர் வைக்கிறோம் வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்பெல்லாம் உறவுகள்லாம் வர உதவி செய்யுங்க. நண்பர்கள்லாம் வர உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷம் சொல்லப்படும் போதே மனம் திரும்ப ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அப்பா இது கடைசி காலமா இருக்குது ஏசப்பா. அன்பெல்லாம் தனிந்து போயிருக்க நாட்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் இப்பொழுது ஏசப்பா ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காண பண்ணுங்கப்பா. இந்த ஜனங்கள்லாம் ஏசப்பா எங்க தொங்கலை பிடித்து கொண்டு சபைக்கு வருவங்களா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அந்த நாட்களுக்குள்ள எங்களை கொண்டு போக முடியும் அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதுக்கு நாங்க உங்க சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்க, பிரயாசப்படுறவங்களா இருக்க, உங்களுடைய ஊழியத்தை செய்யறவங்களா இருக்க, உங்களுடைய ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்க எங்களையும் நீங்க மாற்ற முடியும் அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் அப்படியே எங்க மூலியமா ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காண செய்ய போறதுக்காய் நன்றி நன்றி அப்பா. எங்க சபையை கொண்டு ஒரு பெரிய ஆத்தும அறுவடை செய்ய போறதுக்காய் நன்றி நன்றி அப்பா. உங்களுடைய சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கெல்லாம் எங்களை மூலியமா கொண்டு போய் செல்ல போறதுக்காய் நன்றி நன்றி அப்பா. அநேக ஜனங்கள் எங்க மூலியமா ரட்சிக்கப்பட போறதுக்காய் நன்றி 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 அப்பா. எங்கள் குடும்பங்களை பின்மாற்றத்தில் போன ஒவ்வொருத்தரையும் மீண்டுமாய் சபையை கொண்டு வரப்போதுக்காய் நன்றி நன்றி அப்பா. இந்த வாக்குத்தத்தம் மூலம் என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொன்னது போல ஆண்டவரே எங்க யாவரையும் கைவிடாம இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. இன்னமும் நடத்த போறதுக்காய் நன்றி 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 அப்பா. அப்படியே செய்வீங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாண்டியம்பாள் முன்பாக வந்து விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க செய்கிற தொழில், அவங்க செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவும், தொழில் செய்கிற இடங்களில் கர்த்தர் இன்னும் வளர்ச்சி அடையவும் ஆண்டவர் கிருபை தரும்படி அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் திருமணத்துக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, ஆண்டவரை நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உம்மாலே நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படி ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படி, கட்டுறவங்க வீடு கட்டுறவங்க, நம்ம தொழிலில் காரியங்களை செய்கிறவங்க எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சோதரம் 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 அப்பா. எங்கள் அன்பு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அப்பா. இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இரவு முழுவதும் அப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த அதிகாலை வேலையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இப்பொழுதும் தகப்பனே அப்பா விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவனப்பா, இஸ்ரவேல் குடும்பங்களை ஆசீர்வதித்த தேவனாண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், ஐக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் கையிட்டு செய்கிற வேலை தொழில்களை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வாகனத்தில் போகும்போதும் வரும்பொழுதும் உம்முடைய சமூகம் முன்னும் பின்னும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அவங்க வேலை ஸ்தலங்களில் அப்பா ஒரு ஆசீர்வாதம், ஒரு முன்னேற்றம் காணப்பட ஆண்டவரே நீங்க கிருபை தாங்க ராஜா அப்பா. எந்த தொழில் செய்தாலும் அப்பா அந்த தொழில்களை ஒரு வளர்ச்சி அடைய என் தேவன் அப்பா நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாத அளவுக்கு என் தேவன் அப்பா நீங்க உயர்த்தி ஆண்டவரே அப்பா அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் அப்பா எந்த குடும்பத்திலையும் குறைவுகள் வராதபடிக்கு என் தேவ ஆவியானவர் அப்பா நீங்க குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களப்பா அப்பா. உம்முடைய பிள்ளைங்களா ஆண்டவரே நீங்க கைவிடாத தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா என் தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம், வெள்ளன், ஆரோக்கியத்தை நீங்க இடைக்கட்டுங்க ராஜா. கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன தேவன் தாமே. அப்பா, கொடுக்கிற கடன்களாய் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாய் ஆளுகை செய்யுங்க ராஜா. அதே போல அப்பா, திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் அப்பா, ஏற்ற வேளையில திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜாவே, அதே போல அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, அவங்க கண்ணீர், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. தேவ ஆவியானவர் அப்பா, அவங்களுக்கு ஏற்ற வேளையில குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா, சபை நடுவே அவர்களை சாட்சியாய் நீங்க நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவங்களுக்கும் அப்பா, படித்த ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை, வருமானங்களை என் தேவன் அப்பா நீங்க வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க கைவிடாமல் அப்பா நீங்க நடத்தி வர போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல ஆண்டவரே, வீடு வாசல் அப்பா வாடகையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா நல்ல வீடு வாசல் வாங்க நீங்க கிருபை தாங்க ராஜா. அப்பா, இடம் வாங்கி வீடு கட்ட முடியாம இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அப்பா ஏற்ற வேலையில் அப்பா எல்லா பண தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை விட்டா எங்களுக்கு வேற கதி ஒன்றுமே இல்லை ராஜா. என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்படியாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இப்ப ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் ஒரு விசை கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சரீர பலவீனங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒரு வடிவு கரிசிக்காக, சௌரி மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. குளத்தூர் பகுதியில் இருக்கிற சௌரி பூங்கோதை அவர்களுக்காக, பூங்கோதை கோபி அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். அதே போல் ஜான் காட்வின் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, ஆண்டுடைய கிருபை தொடர்ந்து நடத்தும்படி, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரியப்பா, உம்மாலே அவைகளை மாற்றி அமைக்க கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்ல சரீர சுகபலன ஆரோக்கியத்தை கர்த்தர் தாங்கப்பா. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் பலவீனம் இல்லாத ஒரு சுக வாழ்வை என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்யுங்க. அதே போல் சபையினுடைய கட்டுமான காரியங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரது வேலைகள் எல்லாம் துரிதமாய் நடக்கப்பட, கர்த்தரதற்கான வழிவாசல்களை தேவன் நீர் திறக்கும்படி, குறித்த நாட்களில் இந்த ஆராதனை, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணப்பட, கர்த்தர் அதற்கான காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் கொடுக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். இன்னைக்கு வாசிப்போம். வாங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 213வது பக்கம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருந்தால் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ கூடாதே? சொல்லுவோமோ கூடாதே? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக நாள் அவர் உயிர்த்தெழுந்ததில் சாயலிலும்
இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும்படியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சேர்ந்து வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. கலாத்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர் 1 அதிகாரம் 24 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கவும் விசேஷமாய் உடைய சத்திய வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் தேவன் இந்த பூமியில் இருக்கும்பொழுதே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்த உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உடைய சன்னதியில் எட்டினது என்றும் பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி இங்கே சொல்வதை நம்ம இங்கே வாசிக்கிறோம், அப்படிதானே? காரணம், பவுலுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. முன்னே பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி எங்கெல்லாம் இயேசுவை தொழுது கொள்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் அடித்து உடைச்சி ஒரு பயங்கரமான ஒரு முரடனை போல ஒரு ஒரு மத தீவிரவாதி போல செயல்பட்டார். என்னைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தொட்டாரோ அதுக்கப்புறம் இயேசுவை குறித்ததான பிரசங்கிக்கிற ஒரு பீரங்கியாய் ஒரு பீரங்கியா அவர் அங்கே செயல்பட்டதை பார்க்குறோம். இது நிமித்தம்தான் அவர் சொல்றார், என்னை பற்றி தேவனை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மகிமைப்படுத்தினாங்க. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற ஒரு பாத்திரமா ஆண்டவர் என்னை வச்சதுனால என்னை பற்றி ஜனங்கள் அவன் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்படி இருந்தவரை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்களாக இருந்திருப்போம், அப்படிதானே? ஆமென். உண்மைதானா? உண்மைதானா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உண்மைதானா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் யோசித்து பாருங்க. நம்மளை பற்றி நம்ம சொந்தக்காரங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். எங்கள் அண்ணன் எப்படி இருந்தார் தெரியுமா, இன்னைக்கு எப்படிலாம் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். மகிமை யாருக்கு போனோம்? கர்த்தருக்கு போனோம். எங்கள் அண்ணன் எப்படி இருந்தார், என் அக்கா எப்படி இருந்தாங்க, என் தங்கச்சி எப்படி இருந்தாங்க, அம்மா இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள ரட்சித்து வித்தியாசமாக மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆமென். இங்கே பவுல் சொல்கிற அந்த வார்த்தை, என்னை பற்றி ஆமென் ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினாள். ஏன், நான் முன்னாடி அப்படி இருந்தேன், என் வாழ்க்கை அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் கூட எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன், நம்மளை ஆராய்ந்து பாருங்க. ஆமென். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய சுபாவங்கள் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என் சுபாவம் ஒன்றும் மாறலை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இல்லையே. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய சுபாவம் மாறலைன்னா அது தேவன் நாம மகிமைக்கா இருக்காது. நீ ரட்சிக்கப்பட்ட எண்ணத்தை கண்ட, இன்னும் பேச்சு மாறல, இன்னும் செயல் மாறல, சிந்தை மாறல. இங்கே பவுல் சொல்றார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆக ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது, அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை குறித்து சில காரியங்களை மாத்திரம், நேரம் நமக்கு அதிகமாக இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் முதல் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வசனம் அங்க சொல்லுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்திற்கு போய். அப்ப வாழ்க்கையில பாருங்க எப்படிப்பட்டவனா, ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு ஆளா இருந்திருக்கிறான். ஆமென். மனுஷன் என்ன செய்யணும், அவன் நேசிக்கணும். ஆண்டவர் தந்த இரண்டாவது கட்டளை என்ன, நீ ஒன்ன நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அப்ப பாருங்க இவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மிருக குணமுள்ளவனா இருந்திருக்கிறான். என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது, ஆண்டவர் என்னைக்கு அவனை தொட்டாரோ தேவன் அவனுடைய வாழ்க்கையை முதலாவது மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மிருக குணம் உள்ளவன் அடுத்தால சக மனிதனை
நம்ம மதிக்கலைன்னா அப்போ அதுக்கு என்ன பேர்? மிருக குணம் தானே. அவனிடத்தில் அன்பு செலுத்தலைன்னா அது மிருக குணம் தானே. ஆமென். நீங்கள் அழகாக அதை வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயுவில் 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வாழ்க்கையில் பாருங்கள், சுபாவ அன்பு இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான்? அவதூறு செய்கிறவனாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். ரோமரில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 அதிகாரம் 30ஆம் வசனத்தில், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், எப்படிலாம் சுபாவ அன்பு இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் தேவன் மாற்றுகிறார். என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பயங்கர மிருக குணம் உள்ள பவுல ஆண்டவர் தொட்டு, ஆமேன், பவுல ஆண்டவர் தொட்டு அவனை மாற்றான், வாழ்க்கையை மாற்றுறார். ஆமேன். நம்ம வாழ்க்கையை அப்படிதான் மாற்றிருக்கிறார். அப்படி தானே? எங்கேயோ கடந்தோம், ஒரு இணக்கம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஆண்டவர் முதலாவது பவுல் வாழ்க்கையில செய்த காரியம், தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். 2வது அவன் சொல்றோம், வாழ்க்கையை மாற்றுறது அவனுடைய திறமையினால் அல்ல, அவனுடைய ஞானத்தினால் அல்ல, அவைகள் தேவனுடைய கிருபையே. தேவனுடைய கிருபை தான். கிருபை இல்லைன்னா நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்ப அந்த பவுலுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணம் என்ன? 2வது தேவனுடைய கிருபையே. வாழ்க்கையின் மாற்றம் அது தேவனுடைய கிருபை தான். ஆமென். நம்மளா ஒன்றும் மாற்றிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அந்த மாற்றம் தேவ கிருபையினால். நான் சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பவுல் அதான் சொல்றார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த. பவுல் அவர் இப்படி, ஓஹோ இவர் இப்படி, அப்படிலாம் இல்லை. இந்த மகிமை யாருக்கு போனோம்? கர்த்தருக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்கான மகிமை எனக்கு அல்ல, கர்த்தருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க அதுதான் பவுல் கோட் பண்றாரு, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்ததாம். 3வது ஆமென், நம்மளுடைய சாட்சி மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தரணும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். நாம காட்சி பொருளாய் அல்ல, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கிறிஸ்தவன் என்ற அந்த காட்சி பொருளா நம்ம இருக்கிறத தேவன் விரும்பலைங்க. ஆமென். மாறாக நாம் அவருக்கு சாட்சியாய் இருக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமது சாட்சி மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரணும். பவுலை பார்த்தவங்களுக்கு அது வந்திருக்குமா, வந்திருக்காதா? அவரை ஆண்டவர் அவரை ரட்சித்தார். இல்லை, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? சீரி பிரதான ஆசிரியர் இடத்துல போய் நிருபங்களை வாங்கி, என்ன ஒரு வெறித்தனம், என்ன ஒரு வெறித்தனம். ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். அந்த மாற்றம் எதனால வந்தது? அவருடைய கிருபை. எல்லாம் அந்த மகிமை எல்லாம் யாருக்கு போகணும்? கர்த்தருக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லை, பவுல் ரட்சிக்கப்பட்டது அநேகருக்கு சந்தோஷமா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அனனியா அவர்கிட்ட போறதுக்கே நடுங்கினார். இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம். ஐயோ அவரா? ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடாச்சே. இல்லை, நீ போ, நான் அவனை புறஜாதிகளுக்கு என் சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறான், நீ போ, பயப்படாதுன்னு சொல்லி அனனியாவை ஆண்டவர் தைரியப்படுத்தி அனுப்புறதை பார்க்குறோம். அப்போ அவருடைய ரட்சிப்பு, அவர் சாட்சி அநேகருக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கிச்சு. அப்படித்தானே? நம்முடைய சாட்சி அநேகருக்கு
சந்தோஷத்தை உண்டாகணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நாங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தான் வாழ்க்கையில மாற்றத்தை தரணும். அந்த மாற்றம் எதனால வந்தது என்பதை, அந்த மகிமை யாருக்கு தான் போகணும்? கர்த்தருக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லை, நாம் நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நம்ம இயேசுவை வெளிப்படுத்தி வாழணும். இரண்டாவது, நம்முடைய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்கள் சாட்சியை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்ல அவர்களுக்கு அது உற்சாகம் ஊட்டக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஆமேன். நம்ம ரட்சிக்கப்பட்டது அநேகருக்கு நம்ம ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும். பவுல் ரட்சிக்கப்பட்டது அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஆமீன். 3 மிஷினரி பிரயாணங்களை மேற்கொண்டு அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட அநேகரை ஊழியத்தில் கொண்டு வந்த ஒரு தேவனுக்காக நம்ம இரத்த சாட்சியாகவும் அவர் மரித்தார் என்று நம்ம ஹிஸ்டரியில் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆமென், நாம் பவுலை போல சொல்லணும், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என்னை பற்றி தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள், என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். அது என்னால் உண்டானது அல்ல, அதன் மகிமையெல்லாம் யாருக்கு தான் போகணும்? கர்த்தருக்கு தான். என்னை பார்க்குறவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் நம்மளை பார்க்குறவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது? ஐயோ அவனா, ஐயோ அவளா, ஐயோ அவங்களா அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. நம்மளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். முந்தி நம்ம தான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ரட்சிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? அது யாராக இருந்தாலும் சரி, ஆமேன், ஸ்தோத்திரம். நானும் பல நாளாக ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க கூட பேசணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். காலமும் அமையாது, சூழ்நிலையும் அமையாது. ஆனால் ஒரு முறை கைப்பருத்தி போகும்போது அவங்கள பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறார், நம்ம பல முறை பார்க்குறோம், ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. இன்றைக்கி தான் பேச நமக்கு ஆண்டவர் சமயத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி, ஆமாம், 7ஆவது தெருவில் இருக்க இந்த பால்வாடி நடத்துகிறவங்க என்கிட்ட பேசினாங்க. நான் நிறைய முறை பார்ப்பேன், அவரை பேசணும்னு நினைப்பேன், ஆனால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஏன்னு தெரில. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் நான் அன்றைக்கி அப்பயும் பார்க்குறேன், இன்றைக்காவது பேசலாமா அப்படின்னு. இன்னைக்கு கண்டிப்பாக பேசி ஆகணும். போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து அவர்கிட்ட பேசினேன். அவருக்கு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நம்மளை பார்க்குறவங்க சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களை யார் முந்தி பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். அதனால தான் பவுல் அங்கே சொல்ல, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்படி இருந்தவரை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து முழங்கால் படியிட்டு கடைசி நாட்களில் இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சகோதரன் சொன்னார், பாண்டியம்மாள் போகிற சர்ச்சுக்கு தானே பாஸ்டர் தானே நீங்கள் அப்படின்னார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை பற்றி ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் மாற்றம் அது உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை பார்க்குறவங்க ஆண்டவரை சந்தோஷம் அடையணும். எங்கள் சாட்சி, எங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளிலும் ஜனங்கள் சந்தோஷப்படணும். உம்மை போல் எங்களை மாற்றுங்க. இதுக்கெல்லாம் எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உம்மை பாடி துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, வேத வார்த்தைகளை வாசிக்க, தியானம் பண்ண கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இருக்கிற உபவாச ஜபங்கள், மாலையில் இருக்கிற ஆண்டவர் பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, எல்லாவற்றிலேயும் தேவ கரம் கூட இருக்கட்டும். ஒருவரும் அந்தவரை இந்த கூடுகையை மிஸ் பண்ணாதபடி ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க.
இந்த ஊழியங்களில், இந்த கூடுகையில் எல்லாரும் பங்கு பெற கர்த்தர் கிருபையை தாங்க. விசேஷமாக இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பும், இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய மனித தயவுகள் கிடைக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாய் இந்த நாளிலும் சந்தோஷினி அவங்களோட பிறந்த நாள் இருக்கிறது. கர்த்தர் இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி நம் கரங்களை உயர்த்தி இந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பவுல் சொன்னது போல இந்த மகளை பற்றி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வாலிப பிராயத்தில் இந்த மகளை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து கர்த்தர் உம்முடைய மகளாக நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீங்க. கோடான கோடி நன்றியப்பா. இந்த மக வாழ்க்கையில் கர்த்தர் அவங்க என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ கர்த்தர் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஜெயத்தை தாங்க. இந்த புது வருஷம் இந்த மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் இந்த மக கூடவே இருந்து கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மகளோடு கூட இருந்து தேவன் இந்த புது வருஷத்தில் வேண்டிய நன்மைகளை, ஈவுகளை கர்த்தர் கண்கள் காண தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. விசேஷமாய் கல்வி ஞானத்தை தாங்க அப்பா. தேர்வுகள் எல்லாம் நேர்த்தியாக எழுதி ஆண்டவர் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆண்டவர் தேர்ச்சி அடைய கர்த்தர் எல்லா அனுகூலமான வழிவாசல்களை கர்த்தர் நீர் திறப்பீராக. குடும்பத்துக்கும் ஆண்டவர் உமக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு மகளாய் காணப்பட, அவங்க பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகளாய், உமக்கு பிரியமான ஒரு மகளாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் சபையோராய் இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருப்பாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்க கூட இருப்பார். காட் பிளஸ்.